ஏய், ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. இல்ல இவள கோழி இருக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிடு. குழந்தையோ விட்ரியாயோ நல்லா இருப்ப விட்ரியாயோ. மம்மி மம்மி இந்த அங்கிள் சொல்ற மாதிரியே செய்யுங்க மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் டாடி. ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. அறுத்துட்டா? ஐயோ வேண்டாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தைங்க. தயவு செஞ்சு என் பாப்பாவை விட்டுருங்க ப்ளீஸ். அப்ப போடு. யோ விடியா போடுறியா? யோ புரிஞ்சிக்கியா, குழந்தையா அவ, விட்டுடியா. அப்படி வாங்க வழி. சரி போய் தாய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. யோ தாய் பத்திரமா? ஏரியா எடுத்துட்டு ஏரியா. எல்லாத்தையும் இந்த பையில வை. பையில வை. இந்த புடியா பத்திரம், என் குழந்தை விடியா. நான் ஜென்டில்மேன். மகேஷ் கொடுத்த இந்த பணத்தை எடுத்துட்டு போக எனக்கு தெரியும். ஆனா தொட மாட்டேன். எடுத்து பீரோல வை. 25 லட்சம் பெரிய தொகையா? யோ பணமாயா பெருசு? இந்த வீடு எங்க பரம்பரை மூச்சு காத்திருந்த கோவிலியா? அத போய் யோ, இந்த மாதிரி கோயில உன்னால வாங்க முடியாதா என்ன? உன்னால சம்பாதிக்க முடியல என்னைய? அதான் லட்டு மாதிரி இருக்குல்ல. மார்க்கெட்ல விட்டா 4 வீடு இல்ல 8 வீடு கூட நீ வாங்குவ. சந்தோஷமா இருப்ப. என்னங்க? கொன்ன 3 பேரையும் 3 இடத்துல புதைச்சிட்டான். நம்ம ஒர்க்கு நடக்கிற சைட்டில் தான் ஜனனியை புதைச்சிருக்கான். அங்கே தோன்றப்ப மரப்பாச்சி பொம்மை சந்துருக்கு கிடச்சிது. அந்த பொம்மை மூலியமாக தான் ஜெனியோட ஆவி சந்துரு உடம்புக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அந்த ஆவி சந்துரு உடம்புக்குள்ளே இருக்கு. எப்பயோ விதைச்ச வேணா இப்போ அறுவடை ஆகுது. எல்லாம் நம்ம தலையெழுத்து சாந்தி. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன சாந்தி பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அவனே பண்ணிருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். பாவத்தை செய்யறவனை விட பாவத்தை செய்ய தோணவன் மேலதான் தப்பு. அவன் கொலைகாரன் இல்ல, உண்மையிலேயே நீங்க தான் கொலைகாரன். சாந்தி, உங்க மேலதான் தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நாம இப்ப இருக்கிறது 3 பொண்ணுங்க மேல. 3 உயிர் போன இடத்துல நாம எப்படிங்க காலத்துக்கும் நிம்மதியா இருக்க முடியும்? அவன் இப்படி பண்ணுவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாந்தி. எனக்கே தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சு. இத சொன்னா சந்திரக்குள்ள இருக்கிற அந்த ஜெனியோட ஆத்மா நம்மள சும்மா விட்டுருமா? விடாது, விடவே விடாது. நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்காம விடாது. நம்மள அழிக்காம போகாது. தன்னையும் தன்னோட அப்பா அம்மாவை கொண்டவங்களையும் அதுக்கு காரணமானவங்களையும் பழி வாங்காம அது ஓயாது. என்ன சாந்தி, நீ கூட என்ன தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்க. வேற இது எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு தானே சொல்றேன். இதுல இருந்து வெளியில வர ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லு சாந்தி. அதை விட்டுட்டு என்னையே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? முதல்ல அந்த பாண்டிய போலீஸ் கிட்ட காட்டி கொடுங்க. அப்பதான் ஜெனி நம்மள மன்னிப்பா. அப்பதான் நாமளும் இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியும். அது என்னால முடியாது. ஏன்? அது வந்து என்ன வந்து சொல்லுங்க, ஏன் முடியாது? காட்டி கொடுத்தா நம்ம 3 பேரையும் அவன் கொன்னுடுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் சொன்னான். என்னன்னு? எப்பயாவது என்ன காட்டி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் மொத்தத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டி இருக்கான். அப்படின்னா ஒரு பக்கம் ஜெனி ஆவி, இன்னொரு பக்கம் கொலைகாரன் பாண்டி. 2 பேருக்கும் நடுவுல எப்படி வாழ போறோம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏய் ஏய் சாந்தி, கோவப்படாத.
ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ப்ளீஸ் சாந்தி. சாந்தி நில்லு சாந்தி. சாந்தி நான் சொல்றதை கேளு, நில்லு. Leave me alone.